ராம் ராம் பெரியவா சரணம். இன்றைக்கி 90வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 86லேருந்து 89 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். மிருஷா கிருத்வா கோத்ரஸ்கலனம் அத வைலக்ஷ்யநமிதம் லலாட்டே பர்த்தாரம் சரணகமலே தாடயதி தே चिरादन्तशल्यं दहनकृतमुन्मूलितवता तुलाकोटिक्वाणैः किलिकिलितमीशानरिपुणा हिमानी हन्तव्यं हिमगिरिनिवासैकचतुरौ निशायां निद्राणम् निशिचरमभागे च विशदौ वरं लक्ष्मीपात्रं श्रियमतिसृजन्तौ समयिनां सरोजं त्वत्पादौ जननि जयतश्चित्रमिह किं पदं ते कीर्तीनां प्रपदमपदं देवि विपदाम् कथं नीतं सद्भिः कठिनकमठीकर्परतुलां कथं वा बाहुभ्याम् उपयमनकाले पुरभिदा यदा दायन्यस्तं दृशति दयमानेन मनसा नखैर्नाकस्त्रीणां करकमलसङ्कोच शशिभिः तरूणां दिव्यानां हसत इव ते चण्डिचरणौ फलानि स्वस्थेभ्यः किसययकराग्रेण ददतां दरिद्रेभ्यो भद्रां श्रियमनिशमह्नाय ददतौ. சரி, இப்போது 90வது ஸ்லோகத்தை பார்ப்போம். வழக்கம் போல் ஒரு லைனாக முதல்ல ஆரம்பிப்போம். ததானே தீனேப்யஹ ஸ்ரீயமனிஷமாஷானுசத்ருஷீம் இப்போ இந்த 2வது லைன்ல அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகிரதின்னு இருக்கு. இதில் இந்த சௌந்தர்ய பிரகர மகரந்தம்ங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சேர்த்தே சொன்னாக்கா நல்லாயிருக்கும். பிரிக்கக்கூடாதுன்னு இல்லை, லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர சில நாமக்கள் மாதிரி. ஆனால் சௌந்தர்ய பிரகர மகரந்தம்ங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து சொல்லலாம். அதனால் இப்போது ட்ரைனிங்க்கு சொல்லும் பொழுது அமந்தம் சௌந்தர்யில தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்புறம் ரெகுலராக நமக்கு பாடம் மனப்பாடம் ஆன பிறகு இப்படி முடிஞ்ச வரைக்கும் சேர்த்தே சொல்கிறதுக்கு பழகலாம். அதே மாதிரி 3வது லைன்லேயும் தவாஸ்மின் மந்தாரன்னு நம்ம கட் பண்ண போகிறோம். மந்தார ஸ்தபக அப்படின்னு சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அர்த்தம் பொறுத்த வரைக்கும். மந்தார புஷ்ப பூங்கொத்து அப்படின்னு சொல்கிறத மந்தாரன்னு நம்ம மந்தார புஷ்பங்கிறத கட் பண்ணுறோம். பூங்கொத்துங்கிறது அப்புறம் வரப்போகிறது நம்ம சொல்கிற ஒரு ஸ்டைலில். ஆனால் அதனால் மீனிங் ஒன்றும் பெருசாக கெட்டு போயிட போகிறது இல்லைங்கிறதுனால நம்ம அங்கே பரவாயில்லன்னு பாஸ் எடுக்கிறோம் இந்த ராகத்தை அனுசரித்து. அவ்வளோதான். உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு இன்னும் ஃப்யூச்சரில் சொல்லும் பொழுது தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகேன்னு போயிடலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ செகண்ட் லைனை கண்டினியூ பண்ணுவோம். அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தார स्तबक सुभगे यातु चरणे स्तबक सुभगे यातु चरणे स्तबक सुभगे यातु
निमज्जन्मज्जीवः 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 करणचरणः षट्चरणताम् करणचरणः षट्चरणताम् करणचरणः षट्चरणताम् இப்போ அடுத்தது முழு லைனாக சொல்லிட்டு வருவோம். दधाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् ददाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् ददाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् இப்போ அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். दधाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति ददाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति ददाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् இப்போ முழு ஸ்லோகத்தை சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். दधाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति तवास्मिन् मन्दार स्तबकसुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम् ददाने दीनेभ्यः श्रियमणिशमाशानुसदृशीम्
அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தார ஸ்தவக சுபகே யாது சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவஹ கரண சரணஹ ஷட்சரணதாம் ததானே தீனேभ्यः श्रियमनिशमासानुसदृशीम् अमन्दं सौन्दर्य प्रकरमकरन्दं विकिरति तवास्मिन् मन्दार स्तवक सुभगे यातु चरणे निमज्जन्मज्जीवः करणचरणः षट्चरणताम्. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பொருளை முதல்ல பார்ப்போம். அம்பாளுடைய திருவடிகள் எப்படி பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் முந்தின ஸ்லோகங்களில் பார்த்துன்னு வந்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், அந்த திருவடிகள் எப்படி இருக்கு, எப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு அது காத்துன்னு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கொடுக்கறத ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுக்குற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதுதான் பாதங்களின் மகிமையை சொல்லக்கூடியதில் கிட்டத்தட்ட கடைசி ஸ்லோகம்னு சொல்லலாம். அதனால் ஒரு ஷார்ட்டாக சொல்லப்போனால் எப்படி சொல்கிறார், தீன ஜனங்களுக்கு எப்பவும் நிறைய அள்ளி கொடுத்துட்டே இருக்கு இவளுடைய திருவடிகள். அது எப்படி அள்ளி கொடுக்கறதுனாக்கா, ஒரு தேன் மழை மாதிரி அது அப்படியே அள்ளி பொழிஞ்சின்னு இருக்கு. இந்த சௌந்தரியத்தின் மூலமாக அப்படி அள்ளி பொழிஞ்சின்னு இருக்கு. தேன் மகரந்த துகள்களை தேனை அள்ளி பொழிஞ்சின்னு இருக்கு. அப்படி அந்த தேனு மகரந்தம் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வண்டானது தேனை சாப்பிட்றதுக்காக தேடி தேடி ஓடி போகும் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு வண்டாக நான் ஆக மாட்டேனா, ஆக வேண்டும் அப்படிங்கிறதாக ஒரு பிரார்த்தனையாக இங்கே ஸ்லோகம். அப்போ வண்டா ஆகணும்னு சொன்னாக்கா எப்படி, ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு வண்டாக ஆகிறதுனாக்கா எப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த வண்டுன்னு ஒரு ஜீவராசிக்கு எப்படி சொல்கிறோம், 6 கால்கள் உள்ளதாக அது இருக்கு. ஷட்சரண அப்படின்னு இங்கே சொல்கிறோம். 6 கால்களை உடையதாக வண்டுன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு 6 கால் இருந்தால் தானே நம்மளும் வண்டாக முடியும். அந்த 6 கால்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த 5 இந்திரியங்களையும் கூட 6வதாக இந்த மனசுன்னு ஒன்று இருக்கே, அதையும் சேர்த்து இந்த 6ஐயும் 6 கால்களாக கொண்ட ஒரு வண்டாக நான் ஆகிவிட மாட்டேனா, அப்படி என்னை ஆக்குவாயாகங்கிற ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கணும். அப்போ நம்மளும் அந்த வண்டாகவே ஆயிட்டாக்கா, இவ அள்ளி தெளிச்சுட்டு இருக்கிற அந்த மகரந்தத்தை, அந்த தேனை அள்ளி பருகி அதிலேயே அப்படியே அந்த ஒரு ஒரு வண்டு வந்து பூலேருந்து வரக்கூடிய அந்த தேனை அப்படியே குடிச்சுண்டு அதுலேயே அப்படியே எப்படி மயங்கி உக்காண்டிருக்கமே, அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ரசானுபவம், அதுக்கு வேற எதை பற்றியும் கவலை இருக்காது. அது மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கணுமானா நாமும் அந்த வண்டை போன்றதாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே எடுத்து சொல்லி ஆச்சாரியால் அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றார். இப்போ அதனுடைய டீட்டெயில்டு மீனிங்கை அடுத்தது நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த லைன்ஸில், அதாவது அந்த வார்த்தைகளில் என்னென்ன அர்த்தம் புதிஞ்சிருக்குங்கிறத மேலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுன்ட்டு, அப்புறம் காம்ப்ரஹென்சிவாக ஃபிலசாஃபிக்கலாக இதில் என்னெல்லாம் சொல்ல வர்றார் அப்படிங்கிற அந்த அழகு பெரியவாளும் ரொம்ப ரசித்து சொல்லியிருக்கா. அந்த போர்ஷனுக்கு கடைசியில் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பிளெயின் ரீடிங்கில் வரக்கூடிய மீனிங் ஃபஸ்ட் லைன்லேருந்து போவோம். ததானே தீனேபியா ஸ்ரீய மனிஷம் ஆஷானு சதுரஷீம். முதல் வார்த்தை என்ன சொல்கிறார், ததானே, அதாவது இந்த தா யச்சுன்னு இந்த ஒரு அந்த பேசிக் வேர்டு ரூட் வேர்டில் வருது, கொடுப்பது அப்படிங்கிறதாக இருக்குது. ததானே கொடுப்பதற்கு, யாருக்கு கொடுக்கறதுக்கு, தீனேபியா ப்ளூரலில் சொல்லிட்டார், தீன ஜனங்களுக்கு. அதாவது யாரெல்லாம் தனக்கு வேணும்னு ஏங்கி ஏக்கத்தோடு ஒரு அம்மா கிட்ட போய் நின்று எனக்கு இது வேணுமே அப்படின்னு கேட்டு நிற்கிற குழந்தைகள்லாம் தீனர்கள். அதனால தான் மகான்கள் எல்லாருமே கூட சுவாமி கிட்ட ஒரு பிரார்த்தனையாக போகும்பொழுது எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவள் என்ன கேட்க போறா, ஒரு சொத்து வேணும், எனக்கு இந்த கார் வேணும், இந்த ஒரு வீடு வாங்கணுங்கிற பேச்சே கிடையாது. அவர்கள் கேட்கக்கூடிய வீடு என்னன்னாக்கா அறம் பொருள் வீடு இன்பம்னு சொல்கிற அந்த உச்சமாக இருக்கக்கூடிய வீடு பேருன்னு சொல்லக்கூடிய மோட்சம்.
அதுக்காகத்தான் அம்மா கிட்ட போய் நிக்கிறா, பிரார்த்தனை பண்றா மகான்கள். அப்போ பிரார்த்தனை பண்ணும் பொழுது இப்படி ஒரு தீனனாக இருக்கக்கூடிய எம்மேலையும் கடக்கன் பார்வை விழாதா அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்ணும் பொழுது தன்னை தீனர்களாக வச்சுண்டு பிரார்த்தனை பண்ணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறா. அப்படி தீனனாக வரக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ரொம்ப ஒரு ஒரு பாசம், ஒரு வாத்சல்யம் பொங்கும் இல்லையா? இந்த குழந்தை பாவம் இப்படி வந்து கேட்கறதே, அதுக்கு கொடுத்துடணுமே அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கும்பொழுது எப்படி கொடுப்பா? வாஞ்சா சமதிகம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. அப்போ இந்த அம்மா கேட்கறதுக்கு மேல கொடுக்க போறா. அதுவும் இந்த குழந்தை தீனனாக இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு தேவையான செல்வம் என்னவோ அந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு போன ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். என்ன வார்த்தை கொடுத்தார் போன ஸ்லோகத்துல? அவள் எப்படி கொடுத்துன்னு இருக்கா, எப்பப்போ கொடுத்துன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா, எப்பொழுதும் இடைவிடாது அப்படிங்கிறதான் ஸ்ரீயம் அனிஷம் அப்படின்னு வார்த்தையை பார்த்தோம். இந்த ஸ்ரீயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனத்தை, செல்வத்தை, ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை அனிஷம்னு சொன்னாக்கா இடைவிடாது, அப்படியே தாரையாக அது பொழிஞ்சுட்டே இருக்கா அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அதே வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்திலையும் இப்போ பார்க்குறோம். ஸ்ரீயம் அனிஷம் அப்படின்னு. ததானே தீனேபியா, தீனர்களாக இருக்கக்கூடிய ப்ளூரல்ல எல்லா தீன ஜனங்களுக்கு, தீன பக்தர்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ரீயம் அனிஷம், அதாவது இந்த செல்வத்தை இடைவிடாது ஆசானு சதுருஷீம், அவரவர்களுடைய வேட்கைக்கு ஆசைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன போய் கேட்குறோமோ அது எல்லாத்தையும், அதுக்கு தேவைப்பட்ட என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறா, கொடுக்கறதுக்காக அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார். எது அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த லைனில் வரப்போகிறது. அடுத்த லைனில் என்ன சொல்றார்? அமந்தம் சௌந்தர்யம் பிரகர மகரந்தம் விகிரதி. அமந்தம், மந்தம்னு சொன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு நம்ம தமிழ்லேயே அப்படி தானே யூஸ் பண்ணுறோம். என்ன சார் கொஞ்சம் மந்த புத்தியாக இருக்கு அப்படின்னு. மந்த புத்தின்னா என்ன? கொஞ்சம் கம்மியான மூளையாக இருக்கு அப்படிங்கிறதாக. மந்தம்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறதாக தெரிஞ்சுக்கிறோம், குறைவு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டு அதனுடைய ஆப்போசிட் அமந்தம், தட் விச் இஸ் நாட் ஸ்லோ ஆர் லோ. அப்போ நிறையவாக இருக்கக்கூடிய, ஒரு குறைவில்லாத அப்படின்னு எடுத்துக்கணும். அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகிரதி. விகிரத்தின்னா அப்படியே அள்ளி தெளிச்சு விடுறது. நமக்கு சில இந்த காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது, அதாவது நமக்கு ரிச்சுவல்ஸில் வரக்கூடிய இந்த விக்கிரான்னம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கையினால் உதிரியாக அந்த அன்னத்தை அப்படியே அப்படி விக்கிரம் பண்ணி விடுறதுன்ட்டு. அப்போ என்னன்னா அப்படியே தூவி விடுறது அப்படிங்கிறது தான் அந்த விக்கிரம்ங்கிற வார்த்தை அங்கே வருது. விக்கிரதி அப்படியே தூவி விடுறது, அப்படியே ஒரு இடத்துல ஒரு கரண்டியில் எடுத்து அள்ளி போட்டோன்னு இல்லாமல் அப்படியே தூவி விடுறது, ஸ்கேட்டர் பண்ணி விடுறதுன்னு சொல்லலாம். அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகிரதி. எது அப்படி ஸ்கேட்டர் பண்ணி விடுறதுன்னா மகரந்தத்தை. மகரந்தம்னு சொன்னாக்கா தேன் துளிகள் அல்லது இந்த புஷ்பத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த மகரந்த துகள்கள். அந்த மகரந்த துகள்ல இருந்து தான் தேன்கிறது நமக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த மகரந்தத்தை விகிரதி அப்படியே வாரி தெளிக்கிறது. இன்னாருக்கு இத்தினூண்டு கொஞ்சோன்னு அப்படியே ஒரு கணக்கு, உனக்கு 50 ml தான் கொடுத்தேன், உனக்கு 100 ml கொடுப்பேன் அப்படின்னு இல்லாமக்கி அப்படியே வாரி தெளிக்கிறது, அள்ளி பொழியறதுன்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். சௌந்தர்ய பிரகர மகரந்தம். சௌந்தர்ய பிரகரம்னாக்கா இங்கே இந்த சௌந்தர்யம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகு இருக்கே, அந்த அழகின் பூங்கொத்துன்னு இங்கே அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த அழகின் பூங்கொத்துக்களிலிருந்து, அழகான அந்த புஷ்பங்களிலிருந்து, எந்த அழகான புஷ்பங்கள்? அம்பிகையினுடைய அழகுன்னு சொல்லக்கூடிய அந்த அழகான புஷ்பத்திலிருந்து மகரந்தத்தை அப்படியே இந்த எல்லா இடத்துக்கும் அப்படி தெளிச்சு விடுறது. எது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்றார், தவாஸ்மின் மந்தார ஸ்தபக சுபகே யாத்து சரணே. தவ அஸ்மின் முதல் வார்த்தை, இந்த உன்னுடைய அப்படின்னு சொல்றார். அந்த லைன் எங்க முடியறது? சரணேன்னு முடியாது. இந்த உன்னுடைய கால்கள் இருக்கே, இந்த திருப்பாதங்கள் இருக்கே, அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? தவாஸ்மின் மந்தார ஸ்தபக சுபகே யாத்து சரணே. மந்தார ஸ்தபகம்,
அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்பக விருட்சம் முதலான மரங்கள்னு வச்சுப்போம். கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு இருக்கோ இல்லையா தேவலோகத்து மரங்கள். அந்த மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் இருக்கே, அது மாதிரி அத்தனை ஒரு விசேஷத்தை கொண்டதாக சுபகான்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப விசேஷமானதாக, அற்புதமானதாக, நன்மையை கொடுக்கக்கூடியதான அப்படின்னு இது எல்லாத்தையும் அதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அம்பாளுக்கு சுபகான்னு ஒரு நாமாவே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். அது மாதிரி இங்கே சுபகா, இங்கே மந்தாரஸ்தபக சுபகே யாத்து சரணே, அப்படி இருக்கக்கூடியதான அந்த தேவலோகத்து மரங்களின் புஷ்பங்கள் எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கோ அது மாதிரி உன்னுடைய திருவடிகளும் அதே அளவுக்கு அல்லது அதற்கும் மேலாக அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியோடு இருக்கு அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனை இங்கே கொண்டு வர. அதனால தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாத்து சரணே, இந்த சரணம்னு சொல்லும் பொழுது தவ அஸ்மின் சரணே, உன்னுடைய இந்த திருவடிகள் இந்த தேவலோகத்து மந்தார புஷ்ப பூங்கொத்தினுடைய அந்த அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கே, அது மாதிரி இந்த தீன ஜனங்கள் என்னெல்லாம் வேணும்னு கேட்டுண்டு உங்ககிட்ட வராளோ அதை எல்லாத்தையும் எப்பொழுதும் ராத்திரி பகல்னு பார்க்காம இடைவிடாது அள்ளி கொடுத்துன்னு இருக்கு. எப்படி கொடுக்கறது? விகிரதிங்கிற வார்த்தை அதுக்கு தான் அங்கே போடுறார். அப்படிப்பட்டதான தவச்சரணே, உன்னுடைய இந்த திருவடியில் அடுத்தல என்ன சொல்றார்? நிமஜ்ஜன் மஜ்ஜீவஹா கரணச்சரணஹா ஷட்சரணதாம். இதுல முதல் வார்த்தை நிமஜ்ஜன் அப்படின்னு கொடுக்குறார். அதாவது முழுகின் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு ஒரு நாம பார்க்குறோம். சம்சாரங்கிற ஒரு அந்த ஒரு குட்டையில் முழுகின் இருக்கிறவனுக்கு நிர்மக்ன, அவனை நன்றாக கையை பிடிச்சி மேலே தூக்கி விடக்கூடிய திறமை பெற்றவள் அப்படின்னு ஒரு நாமம் அங்கே வருது. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான். அந்த நிர்மக்னம் என்னவோ கிட்டத்தட்ட அதே மாதிரி, கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் அப்படியே உள்ள முழுகின் இருக்கிறது அப்படிங்கிற பிளஞ்சு, சிங்க், ட்ரவுன் இதெல்லாம் சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இங்கே நிமஜ்ஜன் அப்படின்னு. அப்போது அப்படியே அதுக்குள்ளே முழுகி போகிறது. நிமஜ்ஜன் மத் ஜீவகா, மத் ப்ளஸ் ஜீவகா, ஜீவகா என்னுடைய ஜீவனானது, ஏன்னா மத்துங்கிறது என்னுடைய, மத் ஜீவகா சேர்த்து சொல்லும் பொழுது மஜ்ஜீவகான்னு ஆகிடும். கரண சரணகா, கரணம்னு சொன்னாக்கா கரணங்கள்னு சொல்லும் பொழுது இந்த இந்திரியங்கள், அதுக்கு இங்கே கரணம்னு பேர். நமக்கு என்னென்ன கரணத்தினால என்னென்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு ஒரு கரணத்தை கொண்டு என்னென்ன நம்ம செய்கிறோம், காரியங்களை செய்யறதுக்கு எது உதவுகிறதோ அது கரணம் இந்த இடத்துல. அப்போ கரணங்கள் சரணகா, சரணம்ங்கிற வார்த்தைக்கு பாதம்னு தான் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ என்ன சொல்றார்? நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரண சரணகா, என்னுடைய ஜீவனானது, அதாவது இந்த இடத்துல என்னுடைய மனசுங்கிறது எடுத்துக்கணும். அந்த மனசுங்கிற ஒன்றும், அதை தவிர கரணங்கள், எத்தனை கரணங்கள் இருக்கு? பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறோம், 5 கரணங்கள். அந்த கரணங்கள் ப்ளஸ் மனசு, ஸோ 5+1 சேர்ந்தாக்கா 6 சரணங்கள் அப்படின்னு கணக்காருது. நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரண சரணகா, அப்போ ஜீவன் ப்ளஸ் 5 கரணங்கள் சேர்ந்து 6 சரணங்களை கொண்டதாக ஷட் சரணதாம். ஷட் சரணம் அப்படின்னு சொன்னாக்கா, ஷட் சரணம்னு எதுக்கு பேர்? இது வண்டுக்கு பேர். ஏன்னா காரண பேர். இதான் சம்ஸ்கிருதத்தில் எல்லாமே ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஷட்சரணதாம், 6 கால்களை உடையதான ஒரு பிராணி எது இருக்கோ அதுன்னு அர்த்தம். அந்த ஒரு பிராணியாக நான் அதை போல ஆக வேண்டும் அப்படிங்கிறதாக இங்கே பிரார்த்தனை. அப்போ 6 கால்களை உடையது எதுன்னாக்கா வண்டு. வண்டு என்ன பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் இனிமேல் பிடிச்சுட்டாக்கா அடுத்தது இந்த தத்துவம் என்ன அப்படிங்கிற இந்த ஃபிலசாபிக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் உள்ளே போக முடியும். ஸோ பேசிக்கலி வண்டுக்கு 6 கால் இருக்குது. அந்த வண்டை மாதிரியே எனக்கும் 6 கால் உடைய ஒரு
அந்த ஒரு கிரியேச்சராக நான் ஆயிட்டேன்னா என்னாலும் வண்டை போல ஏதோ ஒன்றுத்துக்குள்ள முழுகி எப்படி வண்டு உட்காந்துருக்கோ அது மாதிரி இருக்க முடியும். அப்போ எனக்கு 6 கால் எங்கேருந்து கிடைக்கிறதுனாக்கா இந்த பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 அது ஒன்று ஒரு கால். 6வது ஒரு மிஸ்ஸிங் கால் எதுன்னா இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றை தூக்கி அங்கே அட்டாச் பண்ணிட்டாக்கா அந்த வண்டை போல எனக்கும் அந்த ஒரு சக்தி கிடைக்கும். அதனால நானும் அதை போல ஆகி அந்த வண்டு எப்படி தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலிருந்து அசையாம அதை உட்காந்து அப்படியே முழுக்க அதிலே லயிச்சுன்னு இருக்கோ அதே மாதிரியான ஒரு லயம் எனக்கும் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையாக இங்க ஆச்சாரியால் நமக்கு இதை சொல்லி கொடுக்குறா. நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு ஆச்சாரியால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இதை பார்க்கணும். இப்போ இதில் ஃபிலசாபிக்கல் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய ஒரு அழகு ஒன்று இருக்கு. அதாவது இந்த வண்டுங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், அது பாட்டுக்கு பறந்து போயின்னு இருக்கு. தேடி தேடி ஒரு பூக்களுக்காக தேடி போய் இந்த வண்டு உட்கார்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எத்தனையோ செய்யுள்ள எல்லாரும் எழுதியிருக்கா. எல்லா மகான்களும் அந்த காலத்திலேருந்து தமிழும் சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். இந்த வண்டை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஆச்சாரியால் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் எழுதியிருக்கார். சிவானந்த லஹரியில் ஒரு ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட பரமேஸ்வரனே இந்த பரமேஸ்வரனா வண்டான்னு கம்பேரிசனாக ஒரு நம்ம ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஆச்சாரியால் விஷ்ணு பரமாக எழுதியிருக்கக்கூடிய ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்லோகம், அதுலேயும் இந்த வண்டுங்களுடைய ஒரு கான்செப்ட் அதுலேயும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்லையும் பல ஸ்லோகங்கள்ல இருக்குது. இந்த வண்டுனாக்கா அது எப்படி இருக்கும், அது என்ன பண்ணும், எப்படி இந்த புஷ்பத்தை சுற்றி அது தேடி தேடி அதுங்கிட்ட போயிட்டே இருக்கும், தேனை எப்படி அது பாட்டுக்கு வாரி குடிக்கும்னு பல பக்தி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது கோர்த்துன்னு ஒரு பக்கம் அதில் போகிறது. அபிராமந்தாதியில் 3-4 ஸ்லோகங்களில் அழியார் அப்படின்னு சொல்லி, அழின்னு சொன்னாக்கா வண்டு, அந்த வண்டை பற்றி ஒரு கனெக்ஷனை கொடுத்து அப்படி எழுதியிருக்கார். இதெல்லாம் இந்த மகான்கள்லாம் எழுதக்கூடிய இந்த பக்தி கவிதைகளில் இந்த வண்டுக்கு என்ன முக்கியமான ஒரு பொசிஷன் வருது அப்படிங்கிறத பார்த்தாக்கா இந்த வண்டினுடைய ஸ்பெஷாலிட்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இவாளெல்லாம் நன்னா தெரிஞ்சு இவா அதை எழுதியிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஏன்னா எத்தனையோ ஒரு ஜந்துக்கள் இருக்குது, அதில் இந்த ஒன்றுத்த விசேஷமாக பக்தி கவிதைகளில் முக்கியமாக இதை கொண்டு வரா அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுவும் நம்ம ஆச்சாரியால் ஸ்பெசிஃபிக்காக இத்தனை ஸ்லோகங்களில் கொண்டு வந்திருக்காருனாக்கா அதனுடைய ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குமோன்னு அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க பிரயத்தனப்படுவோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லாருக்கும் நார்மலாக வண்டுன்னு சொன்னோன்னு தெரிகிற விஷயம் என்ன, ரொம்ப ஈஸியாக சொல்கிறது, வண்டுங்கிறது புஷ்பத்தை தேடி போய் எந்த புஷ்பத்தில் தேன் இருக்கும் அப்படிங்கிறத தேடி பிடிச்சி தேன் அல்லது மகரந்தம், இந்த மகரந்த துகள் ரெண்டும் ஒன்று தான் வச்சுப்போம். இப்போதைக்கு கான்செப்டுவலி ரெண்டும் ஒன்று தான். மகரந்த துகள் இருந்தால் தான் அதுலேருந்து தேனுடைய ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியுது. அப்போ எந்த புஷ்பத்தில் மகரந்தம் கிடைக்கிறதோ, தேன் கிடைக்கிறதோ, அதை தேடி போய் அழகாக அதுக்கு என்ன பின்கோடு, எந்த அட்ரஸில், எத்தனாவது மாடியில் இந்த புஷ்பம் இருக்குது அப்படின்னு தேடி போய் கடான்னு அது பாட்டுக்கு போகிறது. அங்கேருந்து அந்த தேனை அழகாக அந்த புஷ்பத்தை தேடி போய் பிடிச்சி அந்த தேனை குடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி டு ஐடென்டிஃபை இது எங்கே கிடைக்கிறதுன்னு அந்த நாட்டம், இடைவிடாத ஒரு நாட்டம், அந்த நாட்டம் மட்டும் இல்லை, அந்த நாட்டத்திற்கு அதை அடைவதற்கு உண்டான எஃபர்ட் நான் ஸ்டாப்பாக அப்படி சுற்றிகிட்டே இருக்கு. கொஞ்சம் நமக்கு காது பக்கத்தில் பறந்துனாக்கா என்னடா இத்தனை சத்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சத்தத்தினுடைய காரணம் என்னன்னா, அது அவ்வளோ ஸ்பீடாக அதனுடைய விங்ஸ் பீட் பண்ணிட்டு அது பறக்கிறது. அதுதான் கொயின்னு அந்த சத்தம் கேட்குறது நமக்கு. அப்போது ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபோக்கஸ், நாட்டம், அந்த ஃபோக்கஸை அடைவதற்கான நான் ஸ்டாப் எஃபர்ட், அது எத்தனை தடவை அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் வந்ததுனாக்கா அந்த செடியை சுற்றி 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 சல்லுன்னு அப்படி வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய நாட்டத்தை அடையணும்னு சொல்லக்கூடிய அந்த லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த மனோபாவம், அந்த கமிட்மெண்ட் அண்ட் டிவோஷன் ஆர் டெடிகேஷன் டு இட்ஸ் காஸ். அப்போ அப்படியே சுற்றி சுற்றி வரும். நம்மளும் அந்த பக்கத்தில் செடி பக்கத்தில் இன்னும் தண்ணி விட்டுருக்கோம்னு வச்சுப்போமே, ஒரு நல்ல ஒரு பன்னீர் ரோஜா செடி வச்சுருக்கோம், அது பக்கத்தில் இன்னும் ஜலம் விட்டுருக்கோம். இந்த வண்டார் அப்படியே வருவார், வந்தார்னாக்கா அந்த செடிக்கிட்ட அப்படியே சுற்றி 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 வந்துட்டே இருப்பார். அந்த பூக்கிட்ட போய் நிற்பார்.
நம்ம பாட்டுக்கு ஜலம் விட்டுண்டு நமக்கு தான் கை சும்மா இருக்காது, இது எப்படியாவது இங்கேருந்து தள்ளி விடணும்னு சொல்லி அந்த வண்டு கிட்டக்க இப்படி இப்படி கையை நீட்டுவோம், சைடில் பேப்பர் இருந்தாக்கா எடுத்து விசிறி விடுவோம். எப்படியாவது நகர்ந்ததுனாக்கா தான் நம்ம ஒழுங்காக தண்ணி விட்டுட்டு போக முடியும். நமக்கு பயம் அதுக்கிட்ட, அது வேறு விஷயம். அது பாட்டுக்கு அதனுடைய காரியத்தில் குறியாக இருக்க போகிறது, நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ அந்த ஒரு அட்டென்ஷனை வச்சுண்டு எப்படி தன்னுடைய காரியம் முடிகிற வரைக்கும் இங்கே அங்கே அசையாமைக்கு அது இருந்து தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருக்கு, தன்னுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிறத அந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கணும் வண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபோக்கஸ், அதுக்கு இடைவிடாத முயற்சி, அந்த முயற்சிக்கு அப்புறமா அதனுடைய லட்சியத்தை அடையும் பொழுது அதற்கு எடுக்க வேண்டிய அந்த டில் த லாஸ்ட் மினிட் இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் டு இட்ஸ் லட்சியம், இதெல்லாம் இந்த வண்டுகிட்ட நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது நமக்கு காமனாக சாதாரணமாக ஒரு மனுஷாளாக நம்ம கண்ணால் பார்த்து நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் முக்கியமான ஒரு குணாதிசயங்களாக நம்மெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பக்தனாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்மளும் இதே மாதிரி ஒரு லட்சியத்தை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். நமக்கு இந்த தேன் அல்லது இந்த மகரந்தம் கிடைக்கணும் அப்படின்னு. என்ன தேன்? இந்த வீடு பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு தேன், அம்பாளுடைய அனுகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு தேன் நமக்கு வேணும் அப்படிங்கிற லட்சியம் முதல்ல நமக்கு வேணும். இந்த வண்டு போகிற வழியில் இந்த மகரந்தம் இருக்கக்கூடிய புஷ்பத்தை தவிர இன்னும் ஊர்பட்டது அது கண்ணில் அது படத்தானே போகிறது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை விட அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறது, போகிற வர வழியில் எத்தனை டைவர்ஷன்ஸ் அதுக்கு இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ புஷ்பம் மட்டும்தானா இருக்குது, அதுக்கு போகிற வழியில் என்னெல்லாமோ கண்ணில் பட போகிறது. அதுக்கும் பெப்சி கோலாவும் கோகோ கோலாவும் கண்ணில் பட தான் போகிறது. போகிற வழியில் எத்தனை மரங்கள் எத்தனை இலைகள்னு என்னென்னமோ இருக்கு. நம்ம பார்க்காத விஷயத்தெல்லாம் அந்த ஏரியலில் இந்த ட்ரோன் மாதிரி அது பாட்டுக்கு மேலேருந்து அழகாக அது பாட்டு பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த டைவர்ஷன் பக்கமும் தான் போகாமல் தனக்கு வேண்டியது இதுதான்னு லட்சியத்தை கரெக்டாக வச்சுன்னு அது போகிறதே, அந்த லட்சியம் நமக்கு வேணும். அம்பாளுடைய அனுகிரகம்ங்கிறது ஒன்று வேணுங்கிறத நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, அது எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் நான் ஸ்டாப்பாக அது போயின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு நான் ஸ்டாப் எஃபர்ட் நம்முடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கு நம்ம ஸ்லோகத்தையே நம்ம ரெகுலராக உட்காந்து படிக்கணுமா, ரெகுலராக உட்காந்து மனசில் அதை அசை போடணுமா, இது இந்த வாரம் கொஞ்சம் லீவ் விட்டால் தேவலாமேன்னு தானே நமக்கெல்லாம் தோன்றுறது. பரவாயில்ல, அது அடுத்த வாரம் சொல்லாட்டா தேவலாம், இன்னும் ஒரு வாரம் தள்ளி போடலாமே, அதுக்குள்ளே வேறு சில காரியங்கள்லாம் பார்த்துன்னு வரலாமேன்னு. அதனால அப்படி இருக்க முடியாது அந்த வண்டுக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை நம்ம எடுத்துக்கணும். மூணாவது, அதுக்கு என்ன டெடிகேஷன் கொடுக்கணுமோ, என்ன டிவோஷன் கொடுக்கணுமோ, வழியில் என்ன அப்டக்கிள் வந்தாலும் சரி, அது முன்னாடி நிற்கிறவன் பேப்பர்னால் அடித்தாலும் சரி, அதை நகர்த்தி ஆட்டி ஈட்டிலாம் நம்ம பார்ப்போம். அதை உட்காண்டிருக்கிற எந்த பூவில் உட்காண்டிருக்கோ அந்த கொம்பையே நம்ம ஆட்டி பார்ப்போம் நகர்றதான்னு. அப்படிங்கும் அது. நான் என் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டேன், என்ன அப்டக்கிள் வந்தாலும் சரி, என்ன காற்று அடித்தாலும் சரி, நான் அங்கே தான் உட்காண்டிருப்பேன் அப்படிங்கும் அது. அந்த மாதிரி நம்ம அந்த சாதனையில் போயாச்சுன்னா எத்தனை அப்டக்கிள் என்னென்ன வெளியில் நம்மளை ஆட்ட பார்த்தாலும் நம்முடைய அந்த லட்சியத்திலிருந்து நம்ம தவறாமல் பிறழாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த மகான்கள் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்த க்ரீச்சருக்கு அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இது பக்தி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது சயின்டிஃபிக்காக இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம். சயின்ஸில் இந்த பீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டு தேனீன்னு அந்த ஜாதி இருக்க அதை முழுக்க எடுத்து வச்சுட்டு அதனுடைய கண் பார்வை எப்படி இருக்குது, விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பல வருஷமாக சயின்டிஸ்டுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். அந்த ஆராய்ச்சியில் அவளுக்கு என்ன தெரியறதுனாக்கா, மனுஷால மாதிரியே அதுகளுக்கும் ட்ரைக்ரோமேட்டிக்னு சொல்லக்கூடியதான 3 லேயர் ஆஃப் கலர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் கலர் பேலட் காம்பினேஷன்ஸை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான் சயின்ஸில். அப்போ அது எதுக்கு பிரயோஜனப்படுறது ஒன்று. ரெண்டாவது, அப்போ மனுஷால மாதிரியே அதுவும் பார்க்க முடியுமா, நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாமோ அதுக்கும் தெரியறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்போ எதுக்கு பிரயோஜனப்படுறது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த வண்டு தேனி இந்த மாதிரி இதுகள்லாம் பறந்து போகும் பொழுது அது போகிற வழியில் என்னென்னமோ இருக்குது. அதில் எது தனக்கு வேண்டிய உணவாக இருக்குது, தன்னுடைய தேன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபோக்கஸை வச்சுட்டு லட்சியத்தை வச்சுட்டு கரெக்டாக அதை டார்கெட் பண்ணி
அங்கே போய் அதை பிடிக்கணும் ஒன்றும். அதுக்கு எப்படி பிடிக்கிறது, வாசனையினால் பிடிக்கிறதா, எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த முன்னாடி சொன்னேனே, அது இந்த அட்ரஸ் இந்த பின்கோடில் எங்கே இருக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி போகணுன்னாக்கா எப்படி போகிறதுன்னா, இந்த கிட்டத்தட்ட புல்சை விஷன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இருக்குது இந்த பி விஷன். அதாவது இதனுடைய கண் பார்வை தான் அதுக்கு ரொம்ப பெரிய சீக்ரெட் வெப்பனாக இருக்குன்னு சயின்ஸ் சொல்கிறது, இந்த வண்டுகள் தேனீக்கள் எல்லாத்துக்கும். அப்போ அது பாட்டுக்கு பறந்து போயின்னு இருக்குமா, அது என்ன ஒரு பிரேக் நெக் ஸ்பீடுங்கிறோம், அந்த மாதிரி ஃபுல் ஸ்பீடில் அந்த பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த போகிற வழியில் தன்னுடைய கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே போகுமா. அந்த பார்வையின் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டிய மகரந்தம் எங்கே இருக்குன்னு அப்படியே அந்த ஹைட்லேருந்து அது ஜூம் பண்ணி கீழே இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே இருக்குது நம்ம சாப்பாடு இதோ போவோன்னு டக்குன்னு கீழே இறங்கி அந்த இடத்துக்கு வந்துடுறது. அப்படி அந்த அளவுக்கு அதனுடைய சைட் அந்த விஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அது சாப்பாட்டுக்கு லட்சியத்துக்கு எது அதை இழுத்துட்டு போகிறதுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை. அவள் அந்த அளவுக்கு அந்த கண்ணில் இருந்து ஒத்தனை ஃபோக்கஸோட ஆண்டவன் அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கான், அதனுடைய சக்தி அங்கே கொடுத்து வச்சுருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இந்த ட்ரைக்ரோமேட்டிக்னு சொல்லக்கூடியதாக 3 கலர் காம்பினேஷனை வச்சு தான் மனுஷாளுடைய நம்மளுடைய நார்மல் ஒரு விஷன் பார்த்தோன்னா ஆர்ஜிபின்னு சொல்கிறோம், ரெட்டு க்ரீன் ப்ளூன்னு. இந்த ரெட்டு க்ரீன் ப்ளூங்கிற இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கிட்டத்தட்ட சக்தி, சிவம், விஷ்ணு இப்படிங்கிற 3த்தையும் கூட இதோட கம்பைன் பண்ணிடலாம். சில முன்னாடி வேறு சில ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் சொல்லியிருக்கோம். எப்படி அந்த 3 தான் வந்து அந்த 3 கலர் பேலட்டை மிக்ஸ் பண்ணால் எல்லாமே எல்லா கலரும் அதுக்குள்ளே அடக்கமாயிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நம்மளுடைய கண் பார்வைக்கு, ஹியூமனுடைய கண் பார்வையில் இந்த ஒரு கலர் பேலட் தான் மெயினாக நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ நம்மளால் பார்க்க முடியாத, ஆக்சஸ் பண்ண முடியாத பேலட் வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டால் இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட் இப்படிங்கிற பேலட்லாம் நம்மளால் ரீச் பண்ண முடியாத ஒரு இடங்கள்ல அதுகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆர்ஜிபி பேலட்டில் இருக்கோம். இந்த பியினுடைய விஷனை பார்த்தோம்னா அதுவும் ட்ரைக்ரோமேட்டிக் தான், இதே மாதிரி 3 கலர் பேஸ் வச்சு பண்ணுறது. ஆனால் அதில் பியூட்டி என்னன்னு கேட்டால் இந்த ரெட்டுங்கிறது அதனுடைய பேலட்டில் இல்லை. ஸோ எது வந்து சக்கச்சவேல்னு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அந்த சிவப்பு தெரியாதான். ஏன்னா அதுக்குண்டான ஒரு ஃபோட்டோ ரிசெப்டர் அதுக்கு கிடையாது. ஸோ அதனால் ரெட்டிஷ் கலராக இருக்கிறது எல்லாத்தையும் அது ஒரு மாதிரி எல்லோவாகவும் ஆரஞ்சாகவும் அப்படியே தான் அது பார்த்துட்டு போகும். நல்ல பளிர்னு இருக்கிற ரெட் அதுக்கு தெரியாது, எல்லோவிஷாக ஆரஞ்சிஷாக அப்படியே அது பாட்டுக்கு பார்த்துட்டு போகிறது, அவ்வளோதான் அதால் பார்க்க முடியும். ஸோ அப்போ எப்படி ட்ரைக்ரோமேட்டிக்காக இருக்குன்னா எது இங்கே மைனஸ் ஆச்சோ அதுக்கு பதிலாக பெரிய ப்ளஸ்ஸை கொடுத்துட்டான் சுவாமி. என்ன ப்ளஸ்ன்னா அல்ட்ரா வயலட் பேலட்டை அதனால் ஆக்சஸ் பண்ண முடியறது அப்படின்னு சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ அது என்ன பண்ணுறது, நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாததான அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பேலட்டை இத்தினூண்டா நம்மளில் இத்தினூண்டா இருக்கக்கூடிய எவ்வளோ சின்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது அதனுடைய சைஸ் நமக்கு கம்பேர் பண்ணால், ஆனால் அதுக்கு அந்த அல்ட்ரா வயலட்டு பேலட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய சக்தியை இந்த பகவான் கொடுத்துருக்கான். இப்போ இயற்கையினுடைய ஒரு படைப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி இந்த இடத்துல சுவாமிங்கிறோம் எப்படியெல்லாம் விளையாடுறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நினச்சி ரசித்து பார்க்க முடியும். ஒரு கிரியேச்சர்லேயும் அப்படிப்பட்ட விசேஷங்கள் இருக்குது, உன்னதங்கள் இருக்குது. அது வந்து நம்ம அதை வந்து ஏதோ டெய்லி பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அதனுடைய வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதை ஐடென்டிஃபை பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு தேட ஆரம்பித்து சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 400-500 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே அந்த ஒரு ஸ்பீஷீஸே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுறது, புதுசாக வேற என்னன்னு வருது. அதை இன்னொருத்தன் யார் கிரியேட் பண்ணால் அதுக்கு இத்தனை உடம்புல இத்தனை கலர் கோடோட போட்டு ஒரு பட்டாம்பூச்சி எத்தனை வெரைட்டி கலர்ஸோடு வருது, எத்தனை டிசைனோட வருதுன்னா நம்மளால் ஆச்சரியம், அதுக்கு அளவிட முடியாத ஆச்சரியம் தான் இதெல்லாம். அந்த ஒரு சின்ன ஒரு கிரியேஷன்லேயும் சுவாமியினுடைய அந்த ஒரு சிக்னேச்சரை நம்ம பார்க்க பழகணும். அந்த இறைவனுடைய ஒரு அழகின் வெளிப்பாடு, அது எல்லாமே சௌந்தரியத்தினுடைய வெளிப்பாடு தான். அதுதான் இந்த சௌந்தரியத்தினுடைய பிரவாகமாக இங்கே சௌந்தர்ய லஹரி அப்படின்னு இதை நம்ம வரும்பொழுதே அந்த அழகின் வெளிப்பாடு எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அதை ரசிக்கணும் அப்படிங்கிறத ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்துன்னு வரால. அந்த வழியில் இந்த ஒரு வண்டினுடைய கண் பார்வையை சொல்லி அதனுடைய ஃபோக்கஸையும் சொல்லி கொடுத்து எவ்வளோ அட்டென்டிவாக இருக்குது, லட்சியத்தில் எப்படி அசையாமல் இருக்குது, எத்தனை அப்டக்கிள் வந்தால் அசையாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு சுவாமி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஏரியா இந்த அல்ட்ரா வயலட்டினுடைய ஆக்சஸ் இருக்கிறதுனால மனுஷன் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து ப்ராசஸ் பண்ணுறானோ
அதை விட இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக அதனால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சயின்டிஸ்ட் உட்காந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. அப்போ அதன் மூலமாக அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதோ, அதாவது ஒரு கண்ணால் பார்க்குற ஒரு இமேஜில், அதாவது ஈவன் இன் நைட் டைம்ஸ், அத்தனை வெளிச்சம் இல்லாத நேரத்துலையும் ஒரு ஏரியாவில் அதனுடைய ரெட்டினாலேருந்து ஒரு போர்ஷன் வந்து அதில் இருக்கக்கூடிய கலரை கிரகிக்க ட்ரை பண்ணுறது, மீதி அதனுடைய ரிசப்டர்லாம் என்ன பண்ணுறதுனாக்கா பார்க்குற இடத்துல பாக்கி என்னெல்லாம் மூமெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அது கவனிச்சுட்டே இருக்குமா. அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் போட்டு அது ப்ராசஸ் பண்ணுறதா. அங்கே பார்க்குற இடத்துல என்ன இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த நைட் விஷன் கேமரான்னு இப்போ போடுறான் பாருங்க, அந்த மாதிரி நைட் விஷன் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி அதுக்கு மண்டைக்குள்ளே இருக்குது. அத்தனோண்டு ஒரு பூச்சியினுடைய கண்ணில் இருக்குது. கல்லுக்குள் தேரை வைத்தான், கருப்பைக்குள் உயிரை வைத்தான்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த சுவாமி இன்னும் என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அதிசயங்களை இங்கே வச்சுருக்கானோ அப்படிங்கிறத நம்ம நினச்சி ஆச்சரியப்படலாம். ஆஹா, நம்ம தான் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை அவன் வச்சுருக்கான். கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மூளையும் அவன் தான் அவனுக்கு கொடுக்குறான். எந்த காலத்தில் அது உனக்கு தெரிய வருமோ அப்போ தான் தெரிய வரும். அது வரைக்கும் நீ ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு தீசிஸ் எழுதலாம், அதுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கலாம். நீ உனக்கு எப்போ கிடைக்கணும், உனக்கு எப்போ அந்த ரிசர்ச்சில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கணுங்கிறத மேலே ஒருத்தன் தான் எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே, அந்த ஹியூமிலிட்டியோடு இருந்துட்டோம்னாலே இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு வண்டுன்னு சொன்ன உடனே பக்தி மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த இத்தினூண்டா நம்ம பார்க்கக்கூடிய வண்டுக்கு எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லின்னு இருக்கு. அது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ அந்த வண்டு மாதிரி இருந்து நம்ம இதில் சாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமாக வண்டோடைய இந்த கடைசி பாயிண்ட் சொன்ன பாருங்க, எத்தனை அப்டக்கிள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு புஷ்பத்தில் மகரந்தம் இருக்குன்னு தேடி போய் உட்காந்துருத்துனா, இங்கே என்ன ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து இப்படி எழுந்து இப்படி கிட்டக்க சுற்றுறா மாதிரி சுற்றி திரும்பி அங்கேயே தான் உட்காரும். தன் காரியத்தை முடிக்காமல் அங்கேருந்து போகாது. அப்படி ஒரு அட்டன்டிவாக அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது பாருங்க. அந்த பழக்கம் இருந்துருத்துனா தேன் கையில் கிடைக்காம போகவே போகாது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இதுக்குத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் நமக்கு வழி. துறவரவியல்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குங்கிறதுனாலே நமக்கு சில திருக்குறள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அது மாதிரி இது ஒன்று, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன சொல்கிறார், ரொம்ப சிம்பிள். பற்றுக பிடிச்சிக்கோ, எத்த பிடிச்சிக்கோ, பற்றற்றான் பற்றினை, பற்றே இல்லாதவன், அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த ஒரு பற்றும் எந்த ஒரு பாண்டிங்கும் இல்லாதவன் ஒருத்தன் இருக்கானே, அவனை அவனுடைய பற்றை அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை கெட்டியாக போய் பிடிச்சிக்கோன்ட்டார். அப்படி எந்த விதமான பாண்டேஜும் இல்லாமல் இருக்கிறவன் யார் இருக்கான்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும், சாக்ஷாத் இந்த பகவான் தான் இருக்க முடியும். பாக்கி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாண்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. மனுஷாலாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாண்டு ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாத ஒருத்தராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா சாக்ஷாத் இந்த பகவான் தான் இருக்க முடியும். அல்லது பகவத் அவதாரமாக நம்ம பார்க்கக்கூடிய மகாபிரிவா மாதிரி அந்த மகான்களை நம்ம நினைக்கலாம். அப்போது அவர்கள் மேலே ஒரு பற்றினை பற்றுக. அப்போ பற்றில்லாதவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரோ அவருடைய பற்றை மட்டும் நம்ம போய் பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவரை விட்டுறாதீங்கோ அப்படிங்கிறார் வள்ளுவர். எதுக்காக பிடிச்சிக்க சொல்கிறார்? அப்பற்றை பற்றுக. எதுக்காக அதை வரையும் பிடின்னு நான் சொல்கிறேன்னா, பற்று விடற்கு. இந்த பாண்டேஜ்னு ஒன்று இருக்கே, அந்த பாண்ட் எல்லாத்தையும் விடுவதற்காக. அப்போ ஏற்கனவே உனக்கு நிறைய பாண்டு இருக்க இல்லையோ, அந்த பாண்டுலேருந்து நீ தப்பிக்கணுமான்னா நான் ஒரு வழி சொல்கிறேன். இந்த பாண்டே இல்லாமல் பாண்டு எல்லாத்துலேருந்தும் விடுவிக்கப்பட்டவனாக ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் அவனோட நீ ஒரு பாண்டு போட்டுக்கோ. அவன்கிட்ட இருக்கிற பாண்டை மட்டும் விட்டுறாத, நீ பாக்கி எதை பற்றியும் கவலைப்படாத. அந்த ஒரு பாண்டை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கோ. பிடிச்சுட்டியானா உனக்கு பாண்டே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு வழி சொல்லி கொடுக்குற. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு வழி தெரிஞ்சவன் அந்த ஒருத்தன் தான், அதனால தான் பாண்டே இல்லாமல் இருக்கான். அவங்கிட்ட போய் ஒரு பாண்டு போட்டு அவனை எப்படியாவது பிடிச்சுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த வழி நமக்கும் அந்த கதவு தானாக திறந்துடும். அவன் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறதா சிம்பிளாக ஒன்று சொல்கிறார். அதுதான் அத்தனை கெட்டியாக அதை பிடிச்சிக்கணும், அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. பற்றுக,
அப்படி ஸ்ட்ராங்கா அதை பிடிச்சிக்கோ, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை இந்த இடத்துல இந்த வண்டுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அது எப்படி இந்த மகரந்தம் இருக்குன்னு சொல்லி போய் பிடிச்சின்னு அதை உட்காண்டுறதோ, சில இடங்கள்ல எப்படி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது போறதுனாக்கா, அது புஷ்பம் கொஞ்சம் அப்படி புஷ்பிக்கும் போதே அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மொட்டு கொஞ்சம் கேப் திறந்தவொடனே கதவு திறக்கிறதுக்குள்ள உள்ள போய் உட்காந்துரும். நீங்க அப்புறம் அது நன்னா புஷ்பம் பெருசா விரிஞ்சு ரெடியாகி வர்ற டயத்துல தான் அது எழுந்து வெளியிலேயே வரும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் அனுபவத்துல. ஸோ அது மாதிரி அந்த பற்றை பிடிச்சுண்டு அந்த இடத்துல அந்த மகரந்தம் கிடைக்காம வெளியில வரதில்லை, எத்தனை ஆட்டுனாலும் சரி அஷ்டாலும் சரி அப்படின்னு அந்த ஒரு தீர்மானமா இருந்து அந்த காரியத்தை முடிச்சுக்கிறத, அதை நம்ம இந்த வண்டுகிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது விசேஷமாக இந்த ஷட்சரணம்னு சொல்லி இந்த 5+1ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு ஆச்சாரியால். அதை பற்றி பெரியவா சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதோட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுவோம். இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமாவை பெரியவா கனெக்ட் பண்ணி இதுக்கு நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. எந்த நாமானா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு 2 நாமாக்கள். அதாவது மனோரூபமாக இருக்கக்கூடிய அல்லது மனசினுடைய ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கக்கூடியதான இக்ஷு தண்டம், அதாவது கரும்பு, ஒரு கரும்புல செய்யப்பட்ட ஒரு வில், கரும்பு வில்லை தன் கையில் வச்சிருக்கா அப்படின்னு லலிதாசஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்தில் அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை சொல்லின்னு வரும்பொழுது வருது. மனோரூபமாக இருக்கக்கூடிய, மனசு ரூபமாக இருக்கக்கூடிய இக்ஷு தண்டத்தை, கரும்பு வில்லை ஒரு கையில் வச்சுட்டு இருக்கா. இன்னொரு கையில் என்ன இருக்கு? பஞ்ச தன்மாத்திர சாயகா, 5 பானங்கள் அல்லது அம்புகள். இப்போ கரும்பு வில்லுன்னாக்கா இன்னொன்று புஷ்ப பானமாக தான் இருக்கணும் இல்லையா, மலர் பானங்கள் அப்படிங்கிறோம். அந்த 5 பானங்கள் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ கரும்பு வில்லும் மலர் பானங்களும்னா அது யார் கையில் இருக்கக்கூடியது? சாதாரணமாக மன்மதனுடைய கையில் இருக்கக்கூடியது. அது எல்லாத்தையும் இவ தன் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம முன்னாடி வேற சில இடங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வேற ஸ்லோகங்கள்ல. மன்மதனுக்கு ஒரு உடம்பே இல்லாமல் போயிடுத்து, அனங்கனாக ஆயிட்டான். அப்புறம் அவன் ஆத்துக்காரி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாம் கேட்டுண்டப்போ மன்மதனுக்கு அவள் உயிர் பிச்சை கொடுக்குறா. அவனுக்கு ரூபம் இல்லை, உயிர் பிச்சை கொடுக்குறா. அதே மாதிரி இந்த சேஷ்டையெல்லாம் அவன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த சேஷ்டையை அட்லீஸ்ட் தன் பக்தர்கள்ட்ட அவன் சேஷ்டை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதையும் அவளே கண்ட்ரோலாக தன் கையில் வச்சுட்டு இருக்காங்கிறத ஒரு விதமாக நம்ம அப்படியும் இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அம்பாளுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த மன்மதனுடைய சேஷ்டையினால பெரிய உபத்திரவம் வராது, அவ பார்த்துப்போ, ஏன்னா எல்லாம் அவளுடைய கையில் கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கிறதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தன்மாத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுது, பஞ்ச தன்மாத்திரைன்னு சொல்லும் பொழுது 5 தன்மாத்திரைகளினுடைய ரூபமான பானங்கள் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். இந்த 5 தன்மாத்திரைகள்னா என்ன? எந்தெந்த ஒரு இந்திரியங்கள்னால நம்ம சுகபோகங்களை எல்லாம் நம்ம ஒரு ரீச் பண்ணுறோமோ அல்லது அவைல் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கன்ஸை தான் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பஞ்சேந்திரியம் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதனுடைய ஐடென்டிட்டியாக, பஞ்சேந்திரியத்தினுடைய ஐடென்டிட்டியாக பஞ்சபானம், இன்னொரு பக்கம் மனசுனுடைய ரூபமாக கரும்பு வில். இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த நாமாக்களுடைய எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கோம். திரும்பி ஒரு தடவை வேணால் அதையும் நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போ பெரியவா என்ன சொல்கிறா இந்த இடத்துல, மன்மதன் கையில் இருக்கிற இந்த 2 அவன் தன் கையில் வச்சுட்டு லோகத்தை எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அதிலிருந்து அவன் கையிலிருந்து எல்லாமே இவ கையில் வந்துருத்து அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அகிலாண்ட சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய அம்பாள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறா, இவனையும் சேர்த்து அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத நம்ம இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா சாக்ஷாத் இவ தான் மகாராஜிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அதோட கொரலரி, அதாவது கூட சேர்த்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன? மன்மதன் கையில் இருக்கும் பொழுது எந்த கரும்பு வில்லும் பஞ்சபானங்களும் மனுஷனை சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய ஒரு காமத்தில் தள்ளுறதோ, அதே கரும்பு வில்லும் அந்த பஞ்சபானங்களும் அம்பாளுடைய கைக்கு போன உடனே என்ன ஆகிறது? இந்த சிற்றின்பம்னு இல்லாமல் பேரின்பம்னு சொல்லக்கூடியதான மோக்ஷம்னு சொல்லக்கூடிய ஒரு காமத்தில்
இந்த மனுஷனுடைய மனசை அது இழுத்துண்டு போகிறது அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது சிற்றின்பம் ஒரு பக்கம், அது மன்மதனுடைய கையில் கண்ட்ரோலில் இதெல்லாம் இருந்ததுன்னா சிற்றின்பம், அதாவது இந்த லோகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆசைகள், நமக்கு இந்த டிவி வேணும், அந்த வாட்ச் வேணும், நமக்கு ஒரு ஐஃபோன் வேணும், இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ கண்ணில் பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணும். அந்த ஆசை பூர்த்தி ஆகிறதா நிறைவேறதான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நிறைவேறது. கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கிட்டோம், சரி சந்தோஷமாக இதோடையே இனிமேல் சாகிற வரைக்கும் இந்த ஒரு ஃபோன் தான் அப்படின்னு நினைப்போடு இருக்க முடியறதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அடுத்த வருஷம் புதுசாக ஒரு மாடல் வந்துருத்துனாக்கா இதை போட்டுட்டு எப்படியாவது அடுத்தது வாங்கி ஆகணும்னு மனசு அரிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்த வருஷமே வேண்டாம், அடுத்த நாளே ஆஃபீஸில் இன்னொருத்தர் வேற ஒரு ஃபோன் வச்சுட்டுருக்கா, பார்க்கறதுக்கு இன்னும் என்ன இருக்குன்னா உடனே புத்தி அலபாய ஆரம்பிக்கிறது. இதுதான் சிற்றின்பம், வெரி ஷார்ட் லிவ்டு. அதுக்கு ஒரு எண்டே கிடையாது, ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டே கிடையாது, பாட்டுக்கு திருப்பி திருப்பி அலை அடிச்சுட்டே இருக்க போகிறது. ஸோ மன்மதனுடைய கையில் இந்த வில்லும் பானங்களும் இருக்கும் வரைக்கும் அவங்கிட்ட நம்ம கிட்டத்தட்ட அவனுடைய ரீச்சில், அவனுடைய கண்ட்ரோலில், அவனுடைய பார்வையில் நம்ம விழுந்துட்டே இருக்கிற வரைக்கும் இந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய காமம் தான், இந்த ஆசை தான் அடிச்சுட்டே இருக்க போகிறது. நம்ம அதுக்குள்ளே மாட்டின்ட்டு திரும்பி திரும்பி அலை அடிச்சுட்டே உட்காந்துருக்க போகிறோம். திருப்திங்கிறதோ நிம்மதிங்கிறதோ கண்டிப்பாக வரவே போகிறதில்ல. இது ஒரு பக்கம். இப்போ மன்மதன் கையில் மாட்டாமல் இருக்கணும்னா யார்கிட்ட போனோம்? அவனுக்குமே அடைக்கலம் கொடுத்தவள் யாரோ அவளை போய் பிடிச்சுண்டா போகிறோங்கிறதா நமக்கு இந்த சௌந்தரலஹரி முழுக்க காமிச்சு கொடுத்துன்னு வந்திருக்கார். அப்படி உட்காண்டிருக்கக்கூடிய இந்த மகாராஜ்ஞி கிட்ட, சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை கிட்ட போய் நம்ம சரணாகதியாக பூந்துட்டோம்னாக்கா அவ கையில் இருக்கு. இந்த ராஜராஜேஸ்வரனுடைய ஐடென்டிட்டியே டெஃபினேஷன் கொடுக்கறதே அழகாக சொல்கிறா. ஒரு கையில் இது வச்சுட்டு இருக்கா கரும்பு வில்லு, ஒரு கையில் இந்த பஞ்சபானங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கிற அம்பிகை கிட்ட நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா, அவ ரீச்சுக்குள்ளே போயிட்டோம்னா, அப்போ என்ன ஆகிறது? இதே தனுசு, அந்த வில்லானது பேரின்பம்னு சொல்லக்கூடிய மோட்ச காமத்தில் நம்ம மனசை இழுத்துண்டு போகிறது. ஏன்னா இந்த மனசுங்கிறது என்ன? மனோரூப இக்ஷு கோதண்டான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மனசின் ரூபமாகத்தான் அந்த கரும்பு வில்லை மெயினாக. ஏன்னா எத்தனை பானங்கள் இருந்தாலும் அந்த வில்லு இருந்தால் தான் அந்த அம்பை வச்சு விட முடியும். அப்போ அந்த ஒரு வில்லு தான் அதில் முக்கியமான ஒரு ரோல் வகிக்கிறது. அது இல்லாமைக்கு இந்த அம்புக்கெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி மனசுக்கு தான் முக்கியமான ஒரு ரோல். நமக்கு எப்படி எப்படி என்னென்ன விஷயத்தை போட்டு எந்த ஒரு இந்திரியத்தை வச்சு எந்த விதத்தில் நம்மளை உருக்கொலைய வைக்க முடியுங்கிறது மனசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அது இவ கையில் போயிடுத்துன்னு சொன்னாக்கா இந்த மனசானது சிற்றின்பத்தெல்லாம் விட்டுட்டு பேரின்பம்னு சொல்லக்கூடியதான வீடு பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்சத்தினுடைய இன்ட்ரெஸ்டில், அந்த ஒரு பேரின்பத்தினுடைய ஆசையில் மனசு மெதுவாக அந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. நமக்கே தெரியும், நம்மளால் கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ண முடியும். எப்போ நமக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களில் சிற்றின்பங்களில் மெதுவாக ஆசை குறையிறது, எப்போ அட்லீஸ்ட்டு இப்போ ஒரு அடுத்த வருஷமே இந்த ஃபோனை மாற்றணுங்கிற நினைப்பு இல்லாமல் நம்மளால் ஒரு 5 வருஷம் அதை பற்றி திரும்பி நினைக்காமல் இருக்க முடியறதுன்னு சொன்னாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இன்னித்த வேர்ல்டில் சொல்கிறேன். அப்போ எப்போ நமக்கு அது கிடைக்கிறதுனா, நம்ம மைண்டு இதில் போய் அட்டென்ஷனில் இங்கே லாக் ஆகாமைக்கு ஏதோ ஒரு அம்பாளுடைய விஷயத்தில், ஒரு ஸ்லோகத்தில், தினம் ஏதோ ஒரு பூஜையில் இப்படி எங்கேயாவது மனசு அங்கே போய் அவகிட்ட மாட்டின்றுத்துனா இந்த ஃபோனை ஒரு விஷயமாகவே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அப்போ தான் நம்மளுடைய மனசு மோக்ஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு லைனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வில்லு அந்த மாதிரி மனசு ஆயிடுத்து. இந்த பஞ்சபானங்கள் இருக்க அது என்ன பண்ணுறதுனாக்கா, 5ம் ஒரு ஒரு இந்திரியம், ஒரு ஒரு ஆர்கன். அப்போ அந்த ஆர்கன்ஸும் நம்மளை வேற திசையில் இழுத்துன்னு போகாமைக்கு இந்த மோட்சத்தினுடைய காமத்திலேயே நம்மளை இழுத்துட்டு போகணும்னு சொன்னால் அந்த 5த்தை எப்படி டெப்ளாய் பண்ணணும், எந்தெந்த விதத்தில் இந்த 5 ஆர்கனையும் யூஸ் பண்ணணும்னு பெரியவா நமக்கு சொல்கிறா. அதில் எக்ஸாம்பிளாக சொல்லின்னு வரா. முதல்ல இந்த காதுன்னு ஒரு ஆர்கன் இருக்குது, ஸ்ரோத்திரம்னு சொல்கிறோம். இந்த காதை வச்சுன்னு என்ன பண்ணணும்னா, காதை எதில் நம்ம இன்வால்வ் பண்ணணும்? அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களையும் கீர்த்தனங்களையும் மட்டுமே கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறா. காதுக்கு இதாக எடுத்து. ரெண்டாவது ஸ்பர்ஷம். அந்த ஸ்பர்ஷம்னா தொடர ஒரு இருக்கோ இல்லையா, ஒரு உணர்ச்சி, தொடுதல்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி. அந்த ஸ்பர்ஷ உணர்ச்சிக்கு என்ன பண்ணணும்னா, அம்பாளுடைய சரணாரவிந்தங்களை ஸ்பர்சிக்கணும், அவளுடைய ரூபத்தை தரிசிக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி சொல்லின்னு வரா பெரியவா. அம்பாளுடைய சரணாரவிந்தங்களை ஸ்பர்சிக்கணும்னா ஒரு ரூபமாக மூர்த்தியாக அம்பாளுடைய ரூபத்தை நம்ம கையினால் தொட்டு
நம்ம ஸ்பரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதான்னா நத்திங் லைக் இட். நம்ம ஆற்றுல ஒரு சுவாமி வச்சுட்டு இருக்கோம், அழகாக அந்த சுவாமியை தொட்டு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுன்னு. அதுக்காக உடனே கோயிலில் போனாக்கா இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் நம்ம கையினால் தொட்டணும்னு இல்லை. நம்மளுடைய ஆக்சஸில் அதுக்குண்டான சுத்தத்தோட நம்ம ஆற்றுல பூஜையில் இருக்கக்கூடிய மூர்த்திகளை நம்மளால் ஸ்பரிசிக்க முடிஞ்சால் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா, அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்கள் இருக்க அதை எடுத்து தொட்டுண்டாலே போரும், வேற ஒன்றுமே வேண்டாம். அம்பாளுக்கு சாத்தின ஒரு புஷ்பத்தை எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாளே அதுவே போரும், பெரிய ஸ்பர்ஷ பாக்கியம். நம்மளுடைய ஸ்பர்ஷம்னு சொல்லக்கூடிய இந்த தொடுதல்ங்கிற உணர்ச்சியை, அந்த ஒரு நிர்மால்யத்தை தொட்டே நம்ம அந்த ஒரு சந்தோஷத்தை, மனசை அந்த தொடுதல்ங்கிற சந்தோஷ உணர்ச்சியில் அங்கே எடுத்துன்னு போயிட முடியும். அடுத்தது கண்ணால் அவளுடைய திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணணும். எத்தனை ரூபங்கள், எத்தனை கோயில்களில் எவ்வளோ அழகோட நம்பிக்கை காட்சி கொடுக்குறா. அந்த அவளுக்குன்னு இருக்கக்கூடிய அழகுக்கு மேலே அழகுனுக்கு அழகு செய்தார்னு நம்ம எத்தனையோ அர்ச்சகர்கள், பாரம்பரியமாக வரக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் ஸ்ரீவித்யா உபாசகர்களாகவே இருந்துண்டு அவள் பண்ணுற நித்தியப்படி பூஜையே ஒரு பெரிய யஜ்யமாக வச்சுட்டு அம்பாளுக்கு பார்த்து அழகோட அலங்காரங்களை பண்ணுறா. அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை நம்ம கண்ணுனால பார்த்து அந்த கண்ணுனால ரசித்து அந்த தரிசனம் கிடைச்சாக்கா, மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த பானம், கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பை சரியான வழியில் மோட்சங்கிற ஒரு காமத்தில் நம்ம ஈடுபடுத்த முடியும். இது 3. 4வது ரசம், அதாவது எதை நம்ம ரசித்து பருகுவது, எதை ருசிக்கிறது அப்படின்னா, அவளுடைய சரண தீர்த்த அமிர்தத்தை ருசிக்கணும் அப்படிங்கிறா பெரியவா. அப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதான அந்த சரண தீர்த்த அமிர்தத்தை நாம் ருசிக்க வேண்டும் அப்படிங்கிறா. சுகந்தம், மூக்குக்கு என்ன ஒரு வாசனை எதுலேருந்து கொடுக்கறது, அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்களை வாரி போட்டுண்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படி இந்த பஞ்சேந்திரியங்களையும் திருப்பி விட்டு அவளுடைய டைரக்ஷனில், அவளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் விட்டு பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெரியவா நமக்கு ஒரு வழி சொல்லித்தரா. அப்படி பண்ணிட்டோன்னா என்ன ஆகுறது, இந்த பஞ்சேந்திரியங்கள் எல்லாம் அழகாக அந்த அம்பாளை சுற்றியே இருக்கக்கூடியதாக ஒரு வழியை பிடிச்சுண்டு மோட்ச சாதனமாக அது மாறுறது. அது வேற டைரக்ஷனில் போகாமைக்கு கட்டி காப்பாற்றி சரியான டைரக்ஷன்லேயே ஃபோக்கஸை கொண்டு போகிறதுக்கு மனசுன்னு சொல்லக்கூடிய கரும்பு வில்லும் கரெக்டான ஒரு டைரக்ஷனில் ரெடி பண்ணி நம்மளை ஜாக்கிரதையாக பிடிச்சு நிறுத்துறது அப்படின்னு இந்த ஒரு 5+1 இந்த 6 விஷயங்களை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு மார்க்கத்தை பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா நமக்கு. இந்த இடத்துல ஆச்சாரியாளுடைய ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை சொல்கிறா பெரியவா. வண்டுக்கு 6 கரணங்கள் இருக்கா மாதிரி ஒரு ஜீவனுக்கு இந்த 6 கரணங்கள் இருக்கு. பஞ்சேந்திரியம் ப்ளஸ் மனசுன்னு சொல்லி 6 கரணங்கள்னு கணக்கு. ஆச்சாரியால் இங்கே எப்படி சொல்கிறா பிரார்த்தனையாக, தன்னுடைய ஜீவன் ஒரு 6 கரண சரண வண்டு அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு வண்டானது ஒரு தாமரை புஷ்பத்துக்குள்ளேயோ ஒரு பூவுக்குள்ளேயோ எப்படி அப்படியே போய் புதஞ்சிடுமோ, அதே மாதிரி அம்பாளுடைய திருவடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புஷ்பம் இருக்க, ஒரு தாமரையில் தன்னுடைய ஜீவனும் 6 கரண சரண வண்டாக அதிலேயே போய் புதஞ்சுடணும் அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்தனையாக சொல்கிறார் அப்படின்னு இந்த பாயிண்ட்டு பெரியவா சொல்கிறா. அதில் விசேஷமாக ஸ்பெஷல் ஹைலைட்டு என்ன கவனிக்கணும் என்றால்னு பெரியவா கொடுக்குறா. அங்கே இந்திரியங்களும் மனசும் அவளுடைய கையில் இருக்கக்கூடிய தனுர்பானங்களால் அடங்க வேண்டும்னு சொல்லலை, அவளுடைய சரணத்திலே அடங்க வேண்டும்னே தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். அதாவது அவள் கையில் இந்த கரும்பு வில் இருக்குது, பஞ்சபானம் இருக்குலாம் பார்க்குறோம். ஸோ அவள் கையில் இது எல்லாமே இருக்கு. அவள் கையிலேயே போய் நம்ம மனசும் நம்ம பஞ்சேந்திரியங்களும் அங்கேயே போய் அடங்கிட்டோம், அவள் கையிலே அடங்கட்டோம்னு சொல்லலை இங்கே பிரார்த்தனையை. அவளுடைய திருவடிகளில் தான் போய் இதெல்லாம் அப்படியே சரணாகதமாக அங்கே போய் அடங்கணும், அங்கேயே முழுகி இருக்கணும் அப்படின்னு எப்படி நம்ம பிரார்த்தனையை வச்சுக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக இங்கே ஆச்சாரியால் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு பெரியவா இந்த இடத்துல சொல்கிறா. நம்ம சப்மிட் பண்ணிக்க வேண்டியது, சரண்டர் பண்ண வேண்டியது அவள் காலில் தான், அதில் சேஞ்சே கிடையாது. ஆனால் அவள் கையில் ஏன் தனுர்பானங்கள் இருக்கிறதாக காமிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு பெரியவாளுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். பாதத்திலே நாமாக சமர்ப்பிக்க வேண்டிய மனசையும் இந்திரியங்களையும் அவள் தானாக இழுத்து கொள்வதை காட்டவே
ஹஸ்தத்திலே தனுர்பானங்களாக வைத்து கொண்டிருக்கிறாள். பெரியவாளுடைய வார்த்தை. குழந்தை ஏன் காலில் விழணும் அப்படின்னு தூக்கி கையில பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அம்பாள் இதை கையில பிடிச்சுட்டு இருக்காளாம். எவ்வளோ ஒரு அழகு! அந்த ஒரு மாத்திருத்துவத்தை அழகா எடுத்து காமிச்சு அம்பாள் நம்மளை எப்படி இந்த குழந்தைகள் எல்லாரையும் கவனிச்சு இந்த குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அப்படியே காத்துன்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு அழகை பெரியவா அந்த இடத்துல நமக்கு எடுத்து சொல்றா. அதனால இந்த அம்பாளுடைய திருவடி மகிமைன்னு சொல்லக்கூடிய இத்தனை அற்புதமான உன்னதமான ஒரு விசேஷத்தை ஆச்சாரியால் சொன்ன இத்தனை ஸ்லோகங்கள்ல நம்ம அப்படியே கேட்டுன்னு ரசிச்சுன்னு வந்திருக்கோம். அவ்வளோ தூரம் அதனுடைய விசேஷத்தை எடுத்து சொன்னார்னா நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசுல நன்னா புரியணும், பதியணுங்கிறதுக்காக. அதை அவருடைய அனுகிரகத்திலேயே அது நன்னா நம்ம மனசுல பதியட்டும், நம்ம மனசும் அவளுடைய சரணத்துல போய் பதியட்டும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிண்டு முடிஞ்ச வரைக்கும் தினம் இந்த ஒரு திருவடிகளினுடைய மகிமையை பற்றின ஸ்லோகங்களையாவது குறைஞ்சபட்சம் தினம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நினைச்சு பார்க்கணும், மனசார அந்த ஒரு அர்த்தத்தை நினைச்சு பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அதுக்கும் மகாபெரிவாளே நமக்கு அனுகிரகத்தை வர்ஷிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். ராம் ராம். பெரியவா சரணம்.